شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிற நாம் கடந்த சில நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் ஆளுமைகள் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பார்த்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இந்த உலகத்திலே தன்னுடைய ஆளுமையை எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பது தொடர்பில் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைமையை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு ஆட்சியாளரும் செய்யாத ஒரு வித்தியாசமான மிக சிறப்பான ஆட்சி முறைமையை கடைபிடித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பதை நாம் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை படிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். முஸ்லிம்களாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை பார்க்கிற போது மாத்திரமல்லாமல் ஒரு முஸ்லிம் அல்லாத நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் கூட இப்படியான ஒரு ஆட்சியாளர் உலகத்திலே வாழ முடியுமா, இப்படி யாரும் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்படுகிற விதமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைமை இந்த உலகத்திலே காணப்பட்டதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை ஆட்சி செய்த நிறைய ஆட்சியாளர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பாக இந்த உலக வரலாற்றினுடைய ஆட்சி வரலாற்றினுடைய ஒரு சில முக்கியமான பகுதிகளை மேற்குலகம் கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி வலுப்படுத்த வேண்டும், ஒரு நாட்டை நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய கொள்கைகளை எப்படி வகுக்க வேண்டும் என்கிற விஷயங்களில் கடந்த காலங்களில் இலங்கை தெற்காசிய நாடுகள் தவிர்ந்த மேற்குலக நாடுகள்ல பாரிய அளவிலான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அரசியல் மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்றால் கம்யூனிச கொள்கை, இந்த கம்யூனிச கொள்கை ஒரு காலகட்டத்தில் முழு உலகத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு இந்த கொள்கையினுடைய வீரியம்
மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டது. இதே நேரத்தில் இந்த கார்ல் மார்க்ஸோட இணைந்தவர்கள் மாசேதும் இது போன்றவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் கடுமையான பிரயத்தனங்களை எடுத்துக்கொண்டார்கள். அதனாலதான் கம்யூனிச கொள்கை நம்ம நாட்டில் கம்யூனிசம் பெரிய அளவில் வேர் பிடிக்கல. ஓரளவுக்கு ஜேவிபி மாதிரி கட்சிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை சொல்றாங்களே தவிர அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமையின்மை அரசியல் ரீதியாக இல்லாம போன காரணத்தினால நம்ம நாட்டில் கம்யூனிசம் எடுபடாம போயிடுச்சு. இந்தியாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த கொள்கை அது. இன்றைக்கும் இந்தியாவில் சில மாநிலங்கள்ல மம்தா பானர்ஜி போன்ற முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருந்தாலும் அவங்க ஆட்சி செய்வதற்கு முன்பதாக கடந்த 36 வருடங்களாக சில மாநிலங்களை கம்யூனிஸ்டுகளே ஆட்சி செய்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. இன்றைக்கு சீனாவினுடைய அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. அதே போன்று வடகொரியாவினுடைய அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. இவங்கட கொள்கை கம்யூனிசத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா? அவங்க அடிப்படையாக பொருளாதாரத்தை வைத்துத்தான் கொள்கையை வகுத்திருப்பார்கள். அவங்கள்ட்ட வட்டி எல்லாம் கிடையாது. இஸ்லாத்துல எப்படி வட்டி இல்லையோ அது மாதிரி கம்யூனிஸ்ட்கள்ட்டையும் வட்டி கிடையாது. பொருளாதாரத்துல அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே நல்ல தன்மை அது மட்டும்தான். அவங்கள்ட்ட பொருளாதார ரீதியா வட்டியை வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன கொள்கைகள் அத்தனையும் கம்யூனிஸ்டுகளுடைய அத்தனை கொள்கைகளுமே ஒரு நாட்டுக்கு ஒவ்வாத கொள்கைகளாகத்தான் இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. என்ன கொள்கையை சொன்னாங்க? பொது உடைமை என்ற ஒரு தத்துவத்தை முன்வைத்தார்கள். பொது உடைமை என்றால் என்ன? இன்னைக்கும் சைனா போன்ற நாடுகள்ல தனி மனிதனுக்கென்று பெருவாரியான சொத்துக்களை வைத்துக் கொள்ள முடியாது. பெரிய நிறுவனங்களை எல்லாம் கொண்டு நடத்த முடியாது. அவங்க எல்லாவற்றையுமே அரசு தான் கையில வச்சுக்கணும். பொது உடைமை என்றால் என்ன? எத்தனை பேரும் சரிசமனாக இருக்க வேண்டும். சம உடைமை தத்துவம். முதலாளிக்கு 25,000 ரூபாய் சம்பளம்னா தொழிலாளிக்கும் 25,000 ரூபாய் சம்பளம். இது ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு சிந்தனை போக்கா? டாக்டருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். நோயாளி அவன் எவ்வளவு சம்பளம் எடுத்துக்கிட்டு இருப்பான்? 50,000 ரூபாய் சம்பளம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆசிரியர் 50,000 ரூபாய் சம்பளம் எடுப்பாரு. அவர்கிட்ட எந்த புள்ள போய் படிக்குதோ அந்த புள்ளையினுடைய தகப்பனாரும் 50,000 ரூபாய் சம்பளம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. உலகத்துல அந்த எந்த நாட்டை அவங்க ஆட்சி செய்யறாங்களோ அந்த நாட்டில் சம உடைமை பொது உடைமை தத்துவம் என்று சொல்லி இந்த பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துவார்கள். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வெளிப்படையா பாக்குறதுக்கு சைனா ஒரு வல்லரசு ஆகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் என்னைக்கு ஆட்சியை கவுத்துடுவான்னு தெரியாது. சீனாவுல வடகொரியாவுல எல்லாம் இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பேஸ்புக் இயங்காது, வாட்ஸ்அப் இயங்காது, கூகுள் சர்ச் என்ஜின் வராது. சைனாவுக்கு சொல்லி கூகுளுக்கு பதிலாக அவன் தனியா போட்டு வச்சிருக்கிறான். எதுக்காக போட்டு வச்சிருக்கிறான்? ஜனநாயகம்னா என்னன்னு யாருமே தெரிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு யாருக்கும் இந்த உலக அறிவு வந்துடக்கூடாது. நாங்க சொல்றதை மட்டும் நீங்க கேட்டு இருக்கணும். இதுதான் அவர்களுடைய பொது உடைமை தத்துவமாக முன்வைத்தார்கள். இதுக்கு மாற்றமாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா கேபிட்டலிசம் முதலாளித்துவம் சொல்லி ஒரு கொள்கையை முன் வச்சாங்க. அதுக்கு கரெக்டா நின்று பிடிச்சுதான் கேட்டா நின்று பிடிக்கிற ஒரு கொள்கை கிடையாது. முதலாளித்துவம் என்ன? நினைச்சவன் நினைச்ச மாதிரி செயல்பட்டுக்கலாம், யாரும் எதையும் செஞ்சுக்கலாம் சொல்லி இதுக்கு நேர்மாற்றமாக ஒரு கொள்கையை கொண்டு வந்து போட்டாங்க. நிலையற்ற பொருளாதார கொள்கையாக இன்றைக்கும் அது இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் உலகத்தில் ஆட்சி ரீதியாக பெரிய அளவுல மாற்றத்தை உண்டாக்கிய இரண்டு கொள்கை. ஒன்று பொது உடைமை, இன்னொன்று முதலாளித்துவம். இப்படி ரெண்டு கொள்கைகள் முழு உலகத்தையுமே ஆண்டு விடுமோ என்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கிய கொள்கைகள். ஆனா கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொரு பகுதியா வீழ்ந்து 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 எல்லா நாட்டிலையுமே படு தோல்வியை சந்தித்து இன்னைக்கு அவங்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி வெறுமனே சீனாவிலையும் வடகொரியா உள்ளிட்ட நாடுகளையும் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எந்த நாட்டிலையும் எடுபட முடியல. இப்ப லாஸ்டா தமிழகத்தில் நடந்த தேர்தலை கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, எல்லா இடமுமே போயிடுச்சு. ஏன்னா அந்த கொள்கை மக்களுக்கு மத்தியில போய் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு கொள்கையா இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செலுத்திய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த யுக்தி இருக்குதே, அது அனைத்து விதமான ஆட்சியாளர்களையும் விட்டு பாரிய அளவுல வித்தியாசப்படக்கூடிய ஒரு யுக்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். எப்படி கடைபிடிச்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர். எந்த அளவுக்கு பெரிய ஆட்சியாளர்? சாதாரண ஆட்சியாளரா? சாதாரண ஆட்சியாளர்லாம் கிடையாது. மன்னர் கிஸ்ரா போன்றவர்கள்
முகம்மது என்னுடைய பகுதியையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவார் என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆட்சியாளர். நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு ரோம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்லயே அதை பத்தி பேசுவான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தளபதி. இதே நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு இன்னொரு முக்கியமான கட்டுப்படுத்துகிற யுக்தி என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, ஆன்மீக தலைவராகவும் இருந்தாங்க. ஆட்சி தலைவராக மட்டும் இருக்கல, ரசூலுல்லா ஆன்மீக தலைவராகவும் இருந்த காரணத்தினால ரசூலுல்லா சொல்வதை கேட்டு ரசூலுல்லாவுடைய கண்ணசைப்புக்கு காரியம் பார்க்கக்கூடிய பல தொண்டர்கள் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை ஆன்மீக ரீதியா மாத்திரம் அப்ளை பண்ணாம ஆட்சிக்கும் அதையே அப்ளை பண்ணாங்க. ஆன்மீகத்தை தான் ஆட்சிக்கும் கொண்டு வந்து வச்சாங்க. ஆட்சியாக ஆட்சியினுடைய ஆளக்கூடிய தன்மையாக வேதம் தான் காணப்படும், நபிகளாருடைய வார்த்தைகள் தான் காணப்படும் என்று அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சதோட யாராலும் எதுவும் செய்ய முடியல. கட்டுப்படுத்துறதுக்கு எது ஈஸி? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வெள்ளப்பெருக்கு வந்தது இல்லையா, இப்ப பாரிய வெள்ளப்பெருக்கை இலங்கை சந்தித்தது. நம்ம ஜமாத்து சார்பாக துப்புரவு பணியை மேற்கொண்டோம். மற்ற அமைப்புகளும் மற்ற பணிகளை எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க செஞ்சதை விட நம்மளால ஏன் அதிகமா செய்ய முடியுதுன்னு கேட்டா, சொன்னா என்ன செய்வாங்க, நிர்வாக ரீதியாக மார்க்க ரீதியாக தவறுகள் இருந்தால் அதை சுட்டி கட்டி கேட்பாங்க. நிர்வாக ரீதியாக இதை இப்படித்தான் செய்யணும், தலைவர் சொன்னா அது தொண்டர்கள் கட்டுப்படணும், இந்த மாதிரி நாம போகணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை வைக்கிற போது எதுக்காக வந்து வேலை பார்ப்பான்? சம்பளத்துக்கு வேலை பார்க்கல, கொள்கைக்காக வந்து வேலை பார்ப்பான். கொள்கைக்காக வேலை பார்க்கிற நேரத்தில் கொள்கையை சொல்லி கொள்கை அடிப்படையில் இப்படி கட்டுப்பட்டு வேலை பார்க்கணும்பா கொண்டு போயிட்டோம்னு சொன்னா நேர்த்தியா வேலை செஞ்சிடலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த தடங்களும் இல்லாம அந்த பக்கம் போங்கன்னா அந்த பக்கம் 5 பேர் போயிடுவாங்க. மற்றவங்களை விட நேர்த்தியாக நம்ம செய்ய முடிஞ்சதுக்கான காரணம் என்ன? கொள்கையை சொல்லி ஒரு நிர்வாக செட்டப்பை வச்சு இப்படித்தான் போகணும்னு சொல்லி வச்சிருக்கிறோம். வச்சதுனால என்னாச்சு, கரெக்டா 5 பேர் அந்த குரூப் அங்க போங்க பட்டா போயிருவாங்க, இந்த குரூப் இங்க போங்க பார்த்தா போயிருவாங்க. நபிகள் நாயகம் எதனால ஜெயிச்சாங்க? இந்த நபிகள் நாயகத்துடைய நிர்வாக திறமை இருக்குது. அதை மிஞ்சிறது உலகத்துல யாருடைய நிர்வாக திறமையை நீங்க பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொல்லி ஒரு யுத்தத்துக்கு போக முன்னாடி ரசூலுல்லாஹ் உருக்கமாக பேசுவார்கள், விவரங்களை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவார்கள் சொன்னால், அந்த யுத்தத்துக்கு போன ஒன்றோ வெற்றி, இல்லை என்றால் உயிர் நீப்பது என்று சஹாபாக்கள் நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையை சொல்லி அந்த மக்களை வழிநடத்துவார்கள். அதனாலதான் அவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. சாதாரணமான ஆன்மீக தலைவரும் இல்லை. ஆட்சி தலைவர்ங்கிறது ஒண்ணு, ஆன்மீக தலைவர் எப்படி ஆன்மீக தலைவர் நினைச்சிட கூடாது. இன்னைக்கு ஒரு மதம் இருக்கும், அந்த மதத்துல பூசாரியா இருக்கிறவனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும். ஒரு மதத்துல பூசாரியா இருக்கிறவரை எவ்வளவு பெரிய அதிகாரத்தோட காணப்படுவாரு. அல்லது ஒரு மதத்துல நம்ம மதத்துல மௌலவின்னு இருக்கிறவரு, பள்ளிவாசல்ல மௌலவியா இருக்கிறவரு எவ்வளவு விஷயங்களை தலையிடுறாரு. இப்படி சாதாரணமா ஒருவருக்கே இப்படி இருக்கும்னா, ஒரு மதத்தினுடைய இஸ்தாபகர் புனருஸ்தாபனம் செய்தவர் அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்திருக்கும். இதையெல்லாம் வச்சுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நகர்த்தினார்கள். அதுல எப்படி ஆட்சி? கேள்வி கேட்க ஆள் இல்லாத ஆட்சி. ரசூலுல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் எதிர்கட்சி உண்டா? எதிர்கட்சி இல்ல. இப்ப எதிர்கட்சி இருக்குது. இப்ப எல்லா நாடுகளையும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி உண்டு. அரசாட்சி என்று சொல்லிக் கொள்ளுகிற பிரித்தானியாவுல கூட அரசி ஒரு பக்கம் இருப்பா, அரசாங்கம் வச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு வச்சிருக்கிறானா இல்லையா? பிரித்தானியாவுல ராணி இருக்கிறாங்க. ராணி அரசாங்கத்தினுடைய அதிவியர் பீடமா இருந்தா கூட எதிர்கட்சி இருக்குது. அப்படித்தான் இந்த உலக வளமையை கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்கட்சி உண்டா? அங்க யாருமே கிடையாது. நபிகள் நாயகம் நினைச்ச மாதிரி செயல்படலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முறை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்றோ, அதிகாரத்தில் கையாடல் செய்தார்கள் என்றோ, அல்லது சொத்துக்களை கையாடல் பண்ணினார்கள் என்றோ ஒரு இடத்துல கூட ரிமார்க்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிக புனிதமாக வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி விஷயத்தை 2 விதமாக நாம் அணுக வேண்டி இருக்கிறது. முதல் பகுதி என்னவென்றால், ஆட்சி புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னிலையான நிலை எப்படி இருந்தது? ஆட்சியாளராக இருப்பார்ல, ஆட்சியாளராக இருக்கிறவர் அவருடைய தன்னிலை, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு என்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா,
ஆட்சியாளராக இருந்தவர் எப்படி நீதி செலுத்தினார், எப்படி சம உரிமையை கொடுத்தார், எப்படி ஆட்சி செய்தார் என்பது இரண்டாம் பகுதி. அதுல முதல் பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அரசியலுக்குள்ள வருவாங்கல்ல, அரசியலுக்குள்ள வர்றதுல ரெண்டு சாரார் இருப்பாங்க. ஒரு சாரார பாத்தீங்கன்னா சொத்து பத்து ஒண்ணுமே இருக்காது, அப்பதான் அரசியலுக்குள்ள வருவான். ஏதோ கஷ்டப்பட்டு நொமினேஷன் கட்டி எப்படியோ எலெக்ஷன் கேட்டு எம்பி ஆகி போயிருவாரு. ஆனா ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னு வைங்க, அடுத்த எம்பி எலெக்ஷனுக்கு 50 கோடி செலவழிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சொத்து இருக்கும். ஆரம்பத்துல அரசியலுக்குள்ள வரக்கல ஒண்ணும் இருக்காது. நான் அங்கே வசூல் செய்தேன், இங்கே வசூல் செய்தேன், மக்களுக்காக கஷ்டப்பட்டேன், இப்படி வருவாங்க. 5 வருஷம் போச்சுன்னு வைங்களேன், அடுத்த எலெக்ஷன்ல பிராடோ என்ன, மற்ற கார்கள் என்ன, 1க்கு 10 காரை போட்டு ஆக்களை போட்டு பணத்தை கொடுத்து இந்த அளவு செலவழிச்சு எலெக்ஷன் கேட்கக்கூடிய காட்சியை நீங்க பாப்பீங்க. இது யாருன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லாம உழைக்கிறதுக்காக அரசியலுக்குள்ள வர வேண்டிய அர்த்தம். புரியுதா? அங்க மகான்கள் யாரும் வரல தானே. என்ன நினைச்சிட கூடாது, சொல்லுவாங்க நான் அரசியலுக்குள்ள வந்து ஒரு நயா பைசா கூட உழைக்கல, பச்சை புழுகன்னு அர்த்தம். செய்வானா அப்படி? அப்படி யாரையாவது இது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியா இங்க நடக்குது? சஹாபாக்கள் தானே இவங்க அத்தனை பேரு, 3 பேரும் போய் சொல்றான்னு அர்த்தம். ஏன் அத்தனை பேரும் ஊழல் பண்றவங்க தான். அதுல வந்து தேனை தொட்டவன் நக்காம இருப்பானா? அத்தனை பேரும் அதுக்கு இல்லாம உள்ள வந்து பணக்காரனாகிறான்னா உழைக்கிறதுக்குண்டே அரசியலுக்குள்ள வந்திருக்கிறான்னு அர்த்தம். சில பேர் அரசியலுக்குள்ள வருவான். எப்படி வருவான் தெரியுமா? கோடி கோடியா காசு இருக்கும். கோடி கோடியா காசு இருந்தா அவன் அவ்வளவு கோடிக்கணக்கான காசை வச்சிருந்து எலெக்ஷன் கேட்பான், அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுவான். அது எதுக்காக வர்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்துல இருக்கிற பால்கள்லயே, பால் இருக்குது இல்லையா, பால்கள்லயே மிக டேஸ்டான பால் தெரியுமா? அதிகார பால் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பால் இருக்குது இல்ல, எத்தனையோ ரத்தி இருக்குது, ஹைலண்ட் இருக்குது, அந்த பால் இந்த பால், ஒட்டக பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால் இருக்குதா இல்லையா? இந்த பால்கள்ல எல்லாம் ரொம்ப இனிமையான பால் எது தெரியுமா? அதிகார பால் அப்படிங்கிறாங்க. மஹிந்த ராஜபக்சே பாக்குறமா இல்லையா? என்ன பாடுபடுறான், திரும்ப எப்படியாவது வந்து என்னன்னு கேட்டா அது இயற்கையா அவனுடைய தப்பு இல்ல, யதார்த்தத்துல அவன் அப்படித்தான். அந்த அதிகார பாலை ருசிச்சிருக்கிறான். ருசிச்ச பால் டேஸ்ட் கண்டதுக்கு பிறகு அதை விட்டுலாம்னு நினைச்சிருவானா? அந்த இடத்துக்கு எவன் வந்தாலும் அப்படித்தான் இருப்பான். அப்ப பலம் படைத்தவர்கள் ஆட்சிக்குள்ள வர்றாங்கன்னு சொன்ன, அரசியலுக்குள்ள வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பணத்தால அதிகாரத்தை வெல்ல முடியாது. அதிகாரம் இருக்கிறவன் தான் பலம் இருக்கும். பணம் இருந்தா பத்தாது, அதிகாரம் இருக்கணும். அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறதுக்கு வருவாங்க, தங்க சொத்தை பாதுகாக்க வருவாங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? எலெக்ஷன்ல 50 லட்சம் செலவழிச்சேன், 5 கோடி செலவழிச்சுதான் இந்த எம்பி பதவியை எடுத்தேம்மா. 5 கோடி செலவழிச்சான்ல, 5 கோடி செலவழிச்சவன் 5 வருஷத்துக்குள்ள 50 கோடி உழைக்க மாட்டான். புத்திசாலி இல்லாம முட்டாள்தனமாக 5 கோடியை செலவழிப்பான் ஒருத்தன். 5 கோடியை செலவழிச்சு ஒரு எம்பி சீட் எடுக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? அப்ப அதுல ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இப்படித்தான் உலகத்துல எந்த மகான் பேசினாலும் சரி, அத்தனை பேரும் என்ன செய்வான்? அரசியலுக்குள்ள வந்தா இதுதான் நிலைமை. யாரு அரசியலுக்குள்ள வந்தாலும், எவ்வளவு பெரிய மிம்பர்ல ஏறி பயம் பண்ணினாலும், நாளைக்கு அரசியலுக்குள்ள வந்து ஒரு எம்பியா எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வைங்க, அவன் விரும்பியோ விரும்பாமலோ எத்தனையோ தவறுகளுக்கு கையெழுத்து போட வேண்டி வரும். ஆனால் எங்களை காசு அடிக்க வேண்டி வரும், எல்லாம் செய்ய வேண்டி வரும். இதுதான் உலக வளமை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னிலையை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக திகழ்ந்ததை போல யாருமே திகழவில்லை. அவர்கள் அமெரிக்காவுல ராணுவத்துக்கு என்று சொல்லி படிக்கிறதுக்காக இராணுவத்தினருக்கு என்று சொல்லி ஒரு மேகசின் போடுறாங்க. ராணுவம் மட்டும்தான் அதை படிக்கும். கிட்டத்தட்ட 23,000 பிரதிகள் ஒரு மாதத்துக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு மேகசின் அது. அந்த மேகசின்ல 2007ஆம் ஆண்டு ஒரு தனி பத்திரிகையே வெளியிட்டான். எதுக்கு பத்திரிகை வெளியிட்டான் தெரியுமா? முகம்மதை போன்ற ஒரு நேர்த்தியான ராணுவத்தை வைத்து ஆட்சி செய்தவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில தனி பத்திரிகை ஒன்றே ஆய்வு கட்டுரையாக வெளியிட்டான். ஏன் வெளியிடுறான்? இது மாதிரி ஆட்சியை யாராலையும் தர முடியாது. ஊழலற்ற, அடக்குமுறையற்ற, சுதந்திரமான, நியாயமான, நீதியான ஆட்சியை யாரால தர முடியும்? ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? உலக பற்றின்மை. அந்த ஆட்சிக்கு காரணம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சிறப்பான ஒரு ஆட்சியாளர்னா, ஏன் சிறப்பான ஆட்சியாளர்? காசு எதுக்கு ரசூலுல்லாஹ் ஏன் ஊழல் பண்ணணுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு உலக தேவை எதுவுமே கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இன் குன்னா லனந்துர இலல் ஹிலால், நாங்கள் பிறை பார்ப்போம்,
ஒரு பிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், இப்படி 3 பிறை பார்ப்போம். 2 மாதங்கள் தாண்டிவிடும். 3 பிறைன்னா 2 மாசம் போயிடும், 2 மாதங்கள் போய்விடும். ஆனால் எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியாது, சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு அடுப்பெரியாது. இந்த காலத்துல இப்படி எவனா சொன்னான்னு அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? பிஸ்ஸாட்ல இருந்து சாப்பாடு வருதுன்னு அர்த்தம். விளங்குதா? இல்லைன்னு சொன்னா வேற எங்கேயாவது சாப்பாடு வருதுன்னு அர்த்தம். நாட்டு மைத்திரிபால சிறிசேனோட வீட்டுல சமைக்கவே மாட்டாங்களாம். ஏன் பட்டினி கிடக்கிறாரு அவரு? பட்டினி எல்லாம் கிடக்க மாட்டாரு. என்ன அர்த்தம் அப்ப? பிஸ்ஸாட்ல இருந்து இல்லன்னா வேற எங்கேயாவது இருந்து சாப்பாடு வருதுன்னு அர்த்தம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய வீட்டில் 2 மாதங்கள் அடுப்பெரியவில்லை. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அன்னையே அப்படி என்றால் நீங்கள் எதனை சாப்பிடுவீர்கள்? அடுப்பெரியலங்கிறீங்க. அப்ப என்ன சாப்பாடு? அஸ்வதானி, 2 கருப்புகளை தான் சாப்பிடுவோம். 2 கருப்புண்டா என்ன? பேரிச்சம்பழமும் தண்ணீரும். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்குவாங்களாம், தண்ணியே குடிச்சுக்கிடுவாங்களாம். இதுதான் 2 மாதங்களாக எங்களுடைய வீட்டினுடைய நிலையாக இருந்தது. யார வீடு? உலகத்திலே மிகச்சிறந்த ஆட்சியாளர், மிகச்சிறந்த அதிபராக வாழ்ந்த முகமது நபியினுடைய வீட்டில 2 மாசம் அடுப்பெரியல. சாப்பாடு என்னன்னு கேட்டா பேரிச்சம்பழமும் தண்ணீரும். நம்மளால இதை செய்ய முடியுமா? ஆட்சியாளர் விடுங்க, நோன்பு திறக்கிறவன் நோன்பு திறக்கிற டைம்ல வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரை மட்டும் வச்சா நோன்பு திறந்துட முடியுமா? இஃப்தாருக்குன்னு கூப்பிடுவாங்க, நீங்களும் போவீங்கல்ல, எல்லாரும் போவோம்ல. இஃப்தாருக்கு போயிட்டோம், நம்ம ஊட்ட விட்டுருங்க. இது எப்ப உரியலாம் தெரியுமா? யாராவது ஒருத்தன் இஃப்தாருக்கு வான்னு சொல்லிட்டான், போயிட்டீங்க. போனா இஃப்தார் எங்க சாப்பாட்டை வைங்க, வச்சாச்சு சாப்பாட்டை எடுத்து பாக்குறீங்க. என்ன பாக்குறோம்? என்னடா இஃப்தாருக்கு கூப்பிட்டாங்க, ஆப்பிள் ஆரஞ்சு அது இது ஒரு நல்ல ஒரு இடியாப்ப கொத்து இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தா பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் தான் வைப்பேன்னு சொல்லியிருந்தா அல்லான்னு நான் ஏன் வீட்டுல நோம்பு திறந்துருப்பேன் வாப்பா, ஏன் கூப்பிட்ட? இதைத்தான் கேட்போம். வேணும்னா வச்சு பாருங்க. ஒருத்தரை கூப்பிட்டு அஜியார் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீங்க நோம்பு திறக்க வந்துடும், அது கட்டாயம் வந்துடும் பாருங்க, சுவரா வருவேன்றாரு. அடுத்த நாள் வரும்போது பேரிச்சம்பழம் தண்ணி மிஞ்சி மிஞ்சி போனா பள்ளி கஞ்சி, இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு பாருங்க. வெளியில சொல்லலாட்டி என் மனசுக்குள்ள திட்டிட்டு போவான், மூதேவி சொல்லாம இப்படி கூட்டு வந்தானே, என் வீட்டுல எப்படி எல்லாம் சாப்பாடு பாலுடா இருக்குண்டா, என்னெல்லாம் இருக்குது, என் மனைவி என்னெல்லாம் செஞ்சு வச்சிருப்பா தெரியுமா? இதெல்லாம் விட்டுவிட்டு இங்க வந்து இந்த பேரிச்சம்பழத்தையும் தண்ணியையும் அதுலயும் பேரிச்சம்பழத்துக்கு கணக்கு பார்ப்பாங்க. என்ன கணக்கு? பேரிச்சம்பழமா வச்சிருந்தா ஸ்ரீலங்கால எங்கேயும் பிச்செடுத்தானோ, இந்த பேரிச்சம்பழம் இவ்வளவு கேவலமா இருக்குது, நல்ல எந்த வகையான பேரிச்சம்பழம் எல்லாம் இருக்கு, நாக்கில வச்சா அப்படி கரைஞ்சு போயிரு சொல்லாம சொல்லிட்டு போவாங்க. உங்க வீட்டுல நோம்பு திறக்க சூப்பரா வச்சிருந்தீங்க, ஆனா பேரிச்சம்பழம் இதை விட நல்ல ரகம் எல்லாம் இருக்குதுங்க, அதுகளை வாங்கி வைங்கன்னு என்ன அர்த்தம்? நாம கொடுத்தது முக்க சாப்பாடுன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நோம்பு திறக்கும் போதே நமக்கு சாப்பாடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி நினைக்கிறது தப்பில்ல, இப்படி நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 மாதங்கள் அவருடைய வீட்டிலே அடுப்பெரியவில்லை. சாதாரண ஏழையில வீடு இருந்தா கூட பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் தான் ஆட்சியாளர். நினைச்சா கண்ணிசைவுக்கு காரியம் பார்க்கக்கூடிய தோழர்கள் இருந்தார்கள். ஆனா அரசாங்கத்துடைய சொத்தை எடுத்தாங்களா? அரசாங்கத்துடைய சொத்தை வச்சு வாழ்ந்தாங்களான்னு கேட்டா அந்த மாதிரியான காரியங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடல, அது செய்ய மாட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு சந்தர்ப்பத்துல அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. என்ன கேட்கிறாங்க? அதாவது சஹல் இப்னு சஅத் என்பவர் கேட்கிறார், ஹல் அக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்கியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோல் நீக்கப்பட்ட கோதுமையை வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்களா? தோல் நீக்கப்பட்ட கோதுமை தோல் நீக்கப்படாத கோதுமைங்கிறது நமக்கு ஒரு புதிய செய்தி. ஏன்னா தோல் நீக்கப்படாத கோதுமையை நாம பார்த்திருக்கவே மாட்டோம். வேணும்னா இன்டர்நெட்ல தேடி பாருங்க, எது தோல் நீக்கப்படாத கோதுமை எது தோல் நீக்கிய கோதுமைன்னு தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோதுமை மாதான் பிரிமாமா இருக்குது, இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அந்த கோதுமையில தோல் நீக்கப்படாத கோதுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொட்டி சுட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அதற்கு என்ன பதில் சொல்லப்படுது தெரியுமா? நபியாக அனுப்பப்பட்டது முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோல் நீக்கப்பட்ட கோதுமையை பார்த்தது கூட இல்லை, சாப்பிட்டது 2வது. ரசூலுல்லாஹ் பார்த்தது கூட இல்லை. அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய பொருளாதார நிலை இவ்வளவு கீழ்மட்டத்துல தான் இருந்துச்சு. எந்த ஆட்சியாளர் வீட்லயாவது இப்படி இருக்குமா? இப்படி நீங்க பார்க்க முடியுமா? எவனாவது இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வசதி இல்ல, காசு இல்லாம இருந்தேன்,
வெளியில தான் நாம எம்பி எம்எல்ஏ இருக்கிறோம், வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது, இப்படி சொன்ன யாரையாவது நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப திருப்பி அவர் கேட்கிறாரு, அப்படி என்றால் அந்த காலத்துல உங்க வீட்டுல சல்லடைகள் இருக்குமா? சல்லடை தெரியுமில்ல, மா அரிப்பாங்க. இப்ப மெஷின் எல்லாம் வந்ததுனால நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். சல்லடை இருக்குமான்னு கேட்கிறாங்க. அதுக்கும் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, நபியாக அனுப்பப்பட்டது முதல் நபிகள் நாயகம் சல்லடையை பார்த்ததே கிடையாது. சல்லடை இருக்குமாவா? பார்த்ததே இல்லப்பா, இனி எங்க இருக்கிறதுக்கு? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை சல்லடையை கூட பார்க்காத ஒரு ஆட்சியாளராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை கலைந்திருக்கிறது. அப்ப கேட்கிறாங்க, சல்லடையை கூட பார்க்கலங்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படித்தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லும் போது, தோல் நீக்கப்படாத கோதுமையை எடுத்து அந்த அரைக்கிற மாவரைக்கிற மெஷின் இருக்கும் இல்லையா, அந்த காலத்துல கல்லால செஞ்சிருப்பாங்க, அந்த மெஷின்ல போட்டு என்ன செய்வோம்னு கேட்டா அப்படியே கசக்கும், அரைப்போம். அரைச்சதுக்கு பிறகு அதை அப்படியே எடுத்து போட்டு வாயால ஊதுவோங்கிறாங்க. வாயால கடலை ஊதுவியல்ல, நிலக்கடலையை கசக்கி அந்த தொலியெல்லாம் ஊதி விடுவோமே, ஊதி விட்டு நிலக்கடலை நாம சாப்பிடுற மாதிரி இது நாம நிலக்கடலை சாப்பிடுறதுக்கு சும்மா முதுப்புக்கு முகத்துவாரம் போற கதை. அது சும்மா இருக்கிற டைம்ல சாப்பிடுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசிக்கு அதுதான் அவருடைய தீவனமாகவே இருந்தது. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரி ஆட்சியாளர் எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? தன்னிலையில இவ்வளவு வறுமையான ஒரு ஆட்சியாளர். நம்ம ஆட்சியாளர்கள் எப்படி கார் வாங்கணும்னு சொல்லி 138 கோடி ஒதுக்கியிருக்காங்க, 160 கோடியை பாக்குறீங்கல்ல. நாட்டுல என்ன பிரச்சனை? இப்ப அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்குமா இல்லையாண்ட பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப எதுக்கா மினிஸ்டர் மாட்ட கேட்கிற ராஜித சேனாரத்ன கேட்கிறான் பிபிசியால, இவ்வளவு ஒரு செலவழிச்சு உங்களுக்கு கார் வேணுமா? இந்தியாவுல எல்லாம் மாருதி சுசுகியை தானே வச்சிருக்கிறாங்க, அதை வச்சுக்கிற வேண்டியதான போது கட்டாயம் வேணும். நடந்தல 7-8 கிலோமீட்டர் நடந்தல எங்களுக்கு போக முடியாது, நாங்க மினிஸ்டர் மக்களை தேவை நிறைவேற்றணும்ல, அதுக்கு கார் வேணும். கார் எப்படி தலதா அத்துக்கோரலைக்கு 7 கோடி ஒதுக்கி இருக்காங்க, சுஜீல சேனசிங்கிக்கு 7 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கா பட்டியல போட்டிருக்கான். 160 கோடியையும் பிரிச்சு போட்டுக்கிறான். பிரிச்சு பாத்தீங்கன்னு வைங்க, சுஜீவ சேனசிங்க சாப்பிட காசு இல்லாம கஷ்டப்படுறவன் பாருங்க, அவனுக்கு சைக்கிள் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு 7 கோடிக்கு கார் ஒன்று வேணும். தலதா அத்துக்கோரலைக்கு ஒண்ணுமே இல்ல. இது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்சியாளர்கள் நிலைமை எப்படி இருக்குது? இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை இன்றைய ஆட்சியாளர்களுடைய நிலைமையோட ஒப்பிட்டு பாருங்க. பக்கத்து நாடு நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆளு முதல்ல இந்தியாவில தான் இருக்கானான்னு தேட வேண்டி கிடக்குது. ஏன்? ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வெளிநாட்டுல தான் அந்த ஆள் இருக்கிறான். எப்ப வாரு அவ்வளவு சுற்றுப்பயணங்களா. எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, அரசாங்க பணத்தை வீணடிக்கிற ஆட்சியாளர்களுக்கு மத்தியில உலக வரலாற்றில சொந்த பணத்தில் வாழ்க்கையை கடத்திய அதற்கு கூட வசதி இல்லாத நிலையில இருந்த ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா ஸபியா ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தஆமின் ஸலாஸத அய்யாமின் ஹத்தா குபில. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார் 3 வேளைகள் வயிறார சாப்பிட்டதில்லை. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு நிலைமை நம்ம வீட்டுல வந்தா தாங்கிக்கிற முடியுமா? 3 வேளை. சில பேர் பார்த்தோமா இல்லையா, வெள்ளத்தினால் மக்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் இது போன்ற ஒரு நிலையை உணர்ந்திருப்பார்கள். வெள்ளத்திலே மாட்டிக்கொண்ட மக்கள் உணர்ந்திருப்பீர்கள். எப்படி நிலை? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வசதி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கோடியா பணம் இருந்தாலும் சாப்பாடு கையில கிடைக்குது இல்ல, தண்ணியால சூழப்பட்டிருந்தாங்க. இது மாதிரி நேரத்தை யோசிச்சு நபிகள் நாயகத்துடைய இடத்தை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 வேளை முழுமையாக சாப்பிடுறதுக்கு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் முடியல. உயிரோடு இருந்த வரைக்கும் 3 வேளை சாப்பிட மாட்டாங்க, ஏதாவது ஒரு 2 வேளை இல்லாட்டி 1 வேளை. இப்படித்தான் அவர்களுடைய சாப்பாட்டினுடைய நாட்கள் கழிந்தது என்று சொல்லி ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இப்படி ஒரு தலைவரை உலக வரலாற்றில் யாராவது பார்க்க முடியுமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க முடியுமா? யாரையுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்? பொது சொத்து இருக்குது, கோடியா சொத்து. எந்த அளவுக்கு சொத்து தெரியுமா? ஒரு ஆள் வர்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட, 2வது கட்டத்தில் விரிவா பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து சொல்றாரு, முகமது எனக்கு தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உதவி தானே, இந்தா பண்ணிடுறேன் சொல்லி அவருக்கு ரசூலுல்லாஹ் தர்மம் செஞ்சாங்களாம். எவ்வளவு தர்மம் தெரியுமா? நம்ம கிட்ட யாராவது வந்து ஏதாவது பார்த்து ஏதாவது செய்யுங்க பாவா அப்படின்னா, ஏதாவது அப்ப ஒரு 50 ரூபா வச்சுக்கிறங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றோம். இல்லன்னா
ஒரு 100 ரூபாய் இது போதும் போக்குவரத்துக்கு வச்சுக்கிறங்க அப்படின்னு. நோன்பு காலம்னா நோன்பு காலமா அப்ப 150 ரூபா வச்சுக்க. இவ்வளவுதான் மிஞ்சி மிஞ்சி போன நோன்பு காலம். இறையச்சத்தை சொல்லி கேட்டான்னு வைங்க, இறையச்சத்துக்கு ஒரு 50 ரூபா கூடுதலா மதிப்பு வந்துடும். என்ன செய்வோம்? இப்படித்தான் நாம கொடுப்போம். ரசூலுல்லாஹ் நோன்பு காலத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்களாம். இதே நேரத்துல சாதாரண நார்மல் நேரத்திலேயே ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வந்து கேட்டு முடிய அவருக்கு ரசூலுல்லாஹ் தர்மம் செய்யறாங்க. என்ன தர்மம்? ஒரு கணவாய் நிரம்புகிற அளவுக்கு ஆடுகள். கணவாய்னா என்ன? 2 மலை, 2 மலைகளுக்கு மத்தியில இருக்கிற இடைவெளிக்கு பேர் தான் கணவாய். 2 கல்லு மலை இருந்தா அந்த 2 கல்லு மலைக்கும் இடையில இருக்கிற பெரிய அகண்ட பகுதி, அந்த பகுதிக்கு பேரு கணவாய். அதுல ஒரு 2000-3000 ஆட்டை நிரப்பிடலாம். சாதாரணமா நிரப்புறேன்னா, ஒழுங்கா நிரப்புறேன்னா 25,000 ஆட்டை கூட நிரப்ப முடியும்.